செப்பறை அழகிய கூத்த பெருமானுக்கு ஆடி திருவாதிரை அபிஷேகம். ஏராளமான பொதுமக்கள் தரிசனம். தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள மிக பழமையான அழகிய கூத்தர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு மூலவராக நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் அருள் பாலிக்கின்றனர். தமிழ்நாட்டில் சிதம்பரம் மற்றும் நெல்லை அருகே அமைந்துள்ள அழகிய கூத்தர் திருக்கோவில்களில் மட்டுமே குடிவட்டம் கட்டி 10 தினங்கள் உற்சவம் நடைபெறுகிறது. ஹிரண்யவர்மன் என்கிற சோழ மன்னனின் காலத்தில் செய்யப்பட்டது இங்கு உள்ள நடராஜர் திருவுருவம். இந்த நடராஜ மூர்த்தியின் அழகினை கண்டு மன்னன் அழகிய கூத்தர் உருகினான். அதுவே இறைவனின் திருப்பெயராக விளங்கி நின்றுவிட்டது. ஆடல் வல்லனாகிய செப்பறை நடராஜருக்கு ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. குறிப்பாக மாதம் வரும் திருவாதிரை என்று விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. அதன்படி ஆடி மாத திருவாதிரையை முன்னிட்டு இன்று நண்பகலில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. முன்னதாக சங்கு மற்றும் கலசங்கள் வைத்து பூஜைகள் நடைபெற்றது. சபை நடுவில் எழுந்தருளிய ஸ்ரீ நடராஜ மூர்த்திக்கும் ஸ்ரீ சிவகாமி அம்பாளுக்கும் மாப்புடி, மஞ்சள், வாசனை பொடி, பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், அன்னம், இளநீர், விபூதி, சந்தனம் போன்ற 16 வகையான அபிஷேக பொருட்கள் கொண்டு அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு சங்கபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் நடராஜர் சிவகாமி அம்பாள் கர்ப்பகிரகத்தில் எழுந்தருள சிறப்பு அலங்காரம் தெரிவிக்கப்பட்டது. பூஜைகள் நடைபெற்று நட்சத்திர ஆரத்தி, கோபுர ஆரத்தி, சோடச உபசாரங்கள் நடைபெற்றன. 4 வேத பராயணம், பஞ்சபுராணம் பாடி கற்பூர ஆரத்தி நடைபெற்றது. வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள் செய்திருந்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். நெல்லை செய்தியாளர் எம். பகவதிராஜுடன் உங்கள் தவசி ரமேஷ்.